Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான தோத்தி சல்வார் தான் எப்படி பண்ணுறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தி மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு தெரிய வரும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு. ஸோ என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் இந்த மாதிரி நிறைய புது வீடியோஸை நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீழே வந்து ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் இப்போலாம் வீடியோஸ் போடணும், அப்போலாம் உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த தோத்தி சல்வார் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2.25 மீட்டர் நான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபோல்டு லென்த்தில் ஒரே ஒரு மடிப்பு நான் மடித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து துணியோட அகலம். ஸோ க்ரே ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 43 இன்ச்சஸில் அகலத்தில் இருக்கும். ஸோ அதோட வித் இது. ஸோ வித் ஆஃப் தி ஃபேப்ரிக் இஸ் 43 and the length of the fabric. மேலேருந்து இதோட உயரம் எடுக்கிறேன். ஸோ இதோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 48 inches. ஓகே, வித் வந்து 43, லென்த் வந்து 48 inches. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு இந்த மாதிரி 2 ஃபேப்ரிக் இருக்கும், மேலே 2 ஃபேப்ரிக் ஃபோல்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இதை க்ராஸாக இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி லே பண்ணுறோம். கீழே வந்து அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வர மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ துணியில் எங்கேயுமே சுருக்கம் இல்லாத அளவுக்கு இப்படி நீட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து எனக்கு வந்து டேப் எப்படி ஃப்ளாட்டாக லே பண்ணிவிடுங்க. லே பண்ணிவிட்டு உங்களை லென்த் ஆஃப் தி ஃபேப்ரிக் எனக்கு வந்து ஒரு 35 இன்ச் வேணும் மேலேருந்து. ஸோ அந்த 35 இன்ச்சை தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 35 மார்க் பண்ணியிருக்கேன். மேலே வந்து 1 இன்ச்சுக்கு இருந்து கீழே வந்து 35 இன்ச்சுக்கு. ஸோ அந்த 1 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே லைன் வரைஞ்சிக்கிறேன். அதாவது ஸ்டார்டிங்க்கு லைனு, கீழே அதே மாதிரி எண்டிங் 35க்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ மேலே வரைஞ்ச பிறகு அடுத்து நம்ம க்ரட்ச் வரைய போகிறோம். ஸோ க்ரட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரைஞ்ச அந்த லைன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 11 இன்ச்சஸ். ஸோ 10லேருந்து 11 இன்ச் வரைக்கும் நம்ம க்ரட்ச் கொடுக்கலாம். அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் உள்ளே மார்க் பண்ணிவிட்டு திரும்பி இந்த லைனையும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இது ஃப்ரீ சைஸ் தோத்தி சல்வார். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு 38, 40, 42 இந்த மாதிரி சைஸில் பாடி மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சல்வார் உங்களுக்கு ஈஸியாக பார்த்தோம். இது நார்மலாக ஃப்ரீ சைஸாகவே எடுத்துக்கலாம். ஃப்ரீ சைஸில் எடுக்கும்போது யார் வேணால் வேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்த பிறகு இங்கேருந்து இப்போ நீங்கள் வரைஞ்ச லைன்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே இன்னொரு லைன் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணி இங்கேருந்து அதை ஒரு க்ராஸாக இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ தோத்தி சல்வாரில் கட்டிங் தான் ரொம்ப முக்கியம். கட்டிங் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச்சிங் அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்துடும். ஸோ கட்டிங்கை கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸ்டிச்சிங்கும் அதே மாதிரி தான். இதுக்கு ப்ளீட்டிங் ரொம்ப முக்கியம். நான் ப்ளீட் எப்படி பண்ணுறேன்றதை கரெக்டாக பாருங்கள். ஸோ இப்போ கீழே வந்து ஆங்கிள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன், லெக் ஓப்பன். ஸோ லெக் ஓப்பன் கட் பண்ண பிறகு நான் மேலே வந்து அந்த க்ரட்சையும் அந்த டாப் பார்ட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இதே மாதிரி க்ரட்சுக்கு இன்னும் ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் அந்த பாயிண்டியாக இருக்கு இல்லையா, அதை லைட்டாக கொஞ்சம் இதுவே வளைச்சி கொடுத்துருங்க. அதையும் ஒரு 1/2 இன்ச் போல் வளைச்சி கொடுத்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்மளோட பேண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 மடிப்பில் 15 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா துணி 4 ஃபோல்டில் இருக்குது. 4ஆக மடிச்சிருக்கேன். 4ஆக மடித்து 15 இன்ச் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதுவே நீங்கள் வந்து சின்ன உடம்பாக இருக்குது, ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு சின்ன பேண்ட் பண்ணுறீங்க, லைக் ஒரு 36, 34 சைஸில் இருக்கீங்கன்னா இது 15 எடுக்காமல் நீங்கள் 13 எடுத்துக்கோங்க. 4 ஃபோல்டில் துணி 4ஆக மடித்து 13 எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உடம்பு கொஞ்சம் குண்டாக இருக்கீங்க, 40 above இன்ச்சஸ் இருக்கீங்க, 38, 40ல் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து 15ஆகவே எடுத்துக்கலாம். ஸோ பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா காலில் அந்த நம்ம லெக் ஓப்பன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இன்னொரு 1/2 இன்ச்சு ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம்.
ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேண்ட் இது. ஆனால் கட் பண்ணுறதும் ஸ்டிச் பண்ணுறதும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து புரிஞ்சு பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஆக்சுவலாக இந்த பேண்ட்டு. ஸோ இந்த பேண்ட் போட்டுட்டு ஒரு சின்ன க்ராப் டாப் போட்டிங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை குர்த்தி கூட இந்த பேண்ட் வேர் பண்ணாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கீழே மடித்து தைச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம க்ரட்ச் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். க்ரட்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பீசஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கலாம். 2 க்ரட்சையும் 2 கால் தனித்தனி கால் இருக்கு இல்லையா, 2 தனித்தனி காலோட க்ரட்சையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். ஓகே, ரைட் லெக் லெஃப்ட் லெக் 2 க்ரட்சையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒரு தையல் 1/2 இன்ச்சில் அதே மாதிரி அந்த க்ரட்சை எப்படி வளைச்சி கட் பண்ணியிருக்கோமோ அதே வளைவில் இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு காலுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப லூஸ் பேண்ட் தான், கிழிய சான்ஸே இல்லை. சப்போஸ் இது கிழிஞ்சிரும் இல்லை இன்னும் ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண டேர் ஆகிடும் நினச்சிங்கன்னா இந்த க்ரட்சில் இன்னொரு தையல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து க்ரட்சில் 2த்தையும் தைச்சி முடித்த பிறகு 2 க்ரட்ச் இதான் தைச்ச க்ரட்ச் இது 2த்தையும் துணியோட நல்ல பக்கத்தில் ஒன்றா ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது க்ரட்சோட டவுன் பார்ட். இது ஒன்றா பிடிச்சிங்கன்னா உங்கள் லெக் ஓப்பன் இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போது இங்கேருந்து லெக் ஓப்பனை நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கீழே இருந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். இது 2த்தையும் ஒன்றா ஈவன் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச் சீம் அலவன்ஸில் தையலுக்கு மேலே வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தி மோஸ்ட் ரெக்வெஸ்டட் இன் வீடியோ இது. ஓகே, இப்போது இந்த க்ரட்சை வந்து க்ரட்ச் பகுதி வந்த பிறகு அங்கேருந்து இன்னொரு காலுக்கு நம்ம போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பேண்ட் வந்து தைச்சு முடித்த பிறகு இதுக்கு நம்ம ப்ளீட்டிங் பண்ண போகிறோம். இந்த ப்ளீட்டிங் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம க்ரட்ச் தைச்சிட்டோம், லெக் ஓப்பன் தைச்சிட்டோம். இப்போது இந்த பேண்ட்டோட ஓரம், அதாவது நம்ம ஃபோல்டிங்கில் வந்து கார்னரில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஷேப் பண்ணோம் பார்த்தீங்க இல்லையா, அந்த கார்னர் பக்கம் நம்ம போகிறோம். அந்த கார்னர் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ப்ளீட் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து துணியோட ராங் சைடு. இந்த ராங் சைடில் இந்த மாதிரி 2 கார்னரும் ஒன்றா வர மாதிரி இப்படி ஒரு பாக்ஸ் ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பாக்ஸ் ப்ளீட் எந்த டைரக்ஷனில் போதோ அதே டைரக்ஷனில் நம்ம இப்போ இதை வந்து ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த பாக்ஸ் ப்ளீட் எப்படி வருதோ அதை நம்ம பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி ஒரு பாக்ஸ் ப்ளீட் போடுறோம். ஓகே, ஸோ அந்த பாக்ஸ் ப்ளீட் எப்படி எந்த டைரக்ஷனில் போதோ அதே டைரக்ஷனில் நம்ம ப்ளீட்டிங் போகணும். ஸோ இந்த ப்ளீட்டிங் எவ்வளோ தூரம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம க்ரட்ச் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த க்ரட்ச் பாயிண்ட் வந்து எவ்வளோ உள்ளே வருதோ அது வரைக்கும் நமக்கு இந்த ப்ளீட்டிங் வரும். ஸோ அதே மாதிரி இந்த சைடும், ஸோ நம்ம க்ரட்ச் பாயிண்ட்டும் நம்ம பெல்ட்டோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற அளவுக்கு இதில் வந்து ப்ளீட்டிங் வந்து வரும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நான் ஒரு பாக்ஸ் ப்ளீட் போட்டு இது நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட பெல்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். பெல்ட் வந்து ஒரு லென்த்தி ஃபேப்ரிக்காக இருந்ததா அதை வந்து இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி சென்டர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். 2 ஃபேப்ரிக்கும் ஒன்றா வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு 2 ராயேஜும் உள் பக்கம் மடிச்சிடுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பெல்ட்டோட க்ளோஷர் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, லென்த்தி பெல்ட் பீஸை வந்து 2ஆக மடித்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி இப்போ ராயேஜை முடி நம்ம இதை மாதிரி தைக்கிறோம். ஓகே, மேலேருந்து ஒரு 1 இன்ச் தைச்சு ரஃப் அடிச்சுட்டு திரும்பி அகெயின் அது கீழே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்ம நாடாக்கு வந்து போட வந்து ஹோல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பெல்ட்டை வந்து 4ஆக மடித்து நாச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த நாச்சஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போது இதுக்கு வந்து ப்ளீட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த 2 பாக்ஸ் ப்ளீட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஸ்டிச் பண்ண பிறகு அந்த பாக்ஸ் ப்ளீட் வந்து எந்த டைரக்ஷனில் போதோ, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்க பாக்ஸ் ப்ளீட் வந்து
இதோட ஆப்போசிட் சைடில் வந்து போகிற மாதிரி இருக்குது. அதான் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ப்ளீட்டிங் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி உங்கள்லேருந்து ஆப்போசிட்டில் நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ என்னோடய பெல்ட்டை வந்து நான் போட்டேன்னா, அதாவது நான் 4 ஃபோல்ட் பண்ணும்போது என் பெல்ட் வந்து 15 இன்ச்சஸ் இருந்தது சொன்னேன். ஸோ நாடாக வந்து தைக்கிறதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சஸ் நான் மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டோட்டலாக ஒரு சைடு மட்டும் 13 இன்ச்சுக்கு நம்ம இதை பண்ணுறோம். ஸோ 13 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சுக்கு நான் ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வந்து ஒரு 3லேருந்து 4 இன்ச் வந்து ஓப்பனாக விட்டுருக்கேன். ஓகே. ஸோ ஒரு சைடு வந்து இந்த சைடு போனோன்னா ஒரு சைடு வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இதை கரெக்டாக எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பாக்ஸ் ப்ளீட் வர வரைக்கும் நம்ம ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம ப்ளீட் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இது கொடுக்குற ப்ளீட்டிங் பொறுத்து தான் இந்த சல்வாரோட ஃப்ளோவே இருக்குது. ஸோ இது ப்ளீட்டிங் வந்து கரெக்டாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கனாலே இப்போது இந்த வீடியோவில் வந்து எப்படி இதோட எண்ட் ரிசல்ட் இருக்கோ அதே மாதிரி உங்களோட தோதி சல்வாரும் ப்ளீட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ப்ளீட்டிங் எல்லாம் வச்சு முடித்த பிறகு இந்த பெல்ட் பார்ட்டை இது கூட நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ பேண்ட்டோட சென்டர் பாயிண்ட்டும் பெல்ட்டோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வச்சு இதுக்கு மேலே சுற்றி ஒரு தையல் போட்டோன்னா நம்ம பெல்ட் பார்ட்டு நீட்டாக சீட் ஆகிடும். ஸோ அடுத்த வர வீடியோவில் ஒரு நார்மல் சல்வாரோட கட்டிங் ஸ்டிச்சிங் நான் காட்டுறேன். அதில் பெல்ட் பார்ட் இன்னும் எவ்வளோ நீட்டாக அழகாக பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ளீட்டிங் வந்து எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகாத வரை இதை நீட்டாக ப்ளேஸ் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம். ஓகே. சுற்றி அந்த பெல்ட்டோட ஓப்பன் சுற்றி ராயேஜோ ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம். ஸோ டவுன் பார்ட்டை வந்து நம்ம பெல்ட்டையும் பேண்ட்டையும் ஒன்றா சேர்த்து தைச்ச பிறகு மேலே வந்து அந்த நாடாவோட க்ளோஷர் கொடுக்குறோம். இப்போது இதுதான் வந்து நாடாக்கு கொடுத்த ஒரு குட்டி ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே வந்து இந்த பீஸை வந்து ஜஸ்ட் இதுக்கு மேலே மூடி தைச்சிட்டோன்னா நாடா வந்து உள்ள கோக்க நமக்கு நீட்டாக இருக்கும். ஓகே. மேலே வச்சு சுற்றி ஒரு தையல் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ என் சேனலை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்களா வந்தால் கண்டிப்பாக இது எப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நாடா க்ளோஷரை தைச்சி முடித்த பிறகு நம்மளோட சல்வார் தோத்தி சல்வார் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக அழகாக ரெடி ஆகிடும். ஓகே. ஸோ இதுதான் எண்ட் ரிசல்ட். ரொம்ப அழகான ஒரு தோத்தி சல்வார் பேண்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. See you next time with a different kind of video. Till then, take care. Bye-bye.